அனைவருக்கும் வணக்கம். நேத்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தந்தி டிவியில ஒரு ஷோ அப்படியே ஷூட்டிங் ஒன்று நடந்திருக்குது. அதாவது 2026 தேர்தலில் மக்களை ஈர்ப்பது யார் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் விவாதம் பண்ணுவாங்க இல்லைங்க. மேடையில் வந்து எல்லாம் பேசுவாங்களோ ஒரு கட்சி சார்பில் அப்படி அதில் நாம் தமிழர் கட்சி சார்பில், அதிமுக சார்பில், திமுக சார்பில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. பாஜக சார்பில் எஸ்ஜி சூர்யா, விசிக சார்பில் வன்னியரசு அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் பேசும்போது ஏதோ வந்து பாஜகவை சீன்ற மாதிரி பேசிட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடந்ததாகவும், சேர்கள்லாம் சும்மா ஏர்ல பறந்ததாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் நேற்று அந்த நிகழ்வுக்கு பார்வையாளராகவும் போயிருந்தாரு. இன்னைக்கு அந்த நிகழ்வுல நடந்தது என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது யாருடைய தவறு, அண்ட் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி ஒருங்கிணைப்படுது, இதுல நிறைய டீட்டெயிலா பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நம்மளோட மரியாதைக்குரிய கிஷோர் கே சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். என்ன நடந்தது நேற்று சாயந்தரம்? அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி இருக்கும் சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்றாங்க. முதல்ல அங்க என்ன நடந்தது நேற்று? அந்த நிகழ்ச்சிகள்ல என்ன நடக்குதுன்னா, அங்க போகும்பொழுதே ஒரு சில பேரை வந்து இவங்கெல்லாம் நம்ம கூட்டு வரோம் அப்படின்னாலே இவங்களை வந்து வம்பு இழுப்பது அப்படின்றத ஒரு மையமாக வைத்தே செல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இரண்டு தரப்புலையும். நீங்க ஒரு குறிப்பிட்ட தரப்பு சொல்ல எல்லா தரப்புமே ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும், வலதுசாரி இடதுசாரி ரெண்டு பக்கமுமே இருக்காங்க. சரியா? இப்ப ரெண்டு பக்கமுமே இப்படி இருக்கும் பொழுது வன்னியரசு போன்றவர் அங்க போறாரு அப்படின்னா தன்னுடைய இருப்பை வன்னியரசு காட்டணும்ல. அப்ப காட்டுவதற்காக என்னன்னா அங்க இருக்கிறவங்கள சீண்டுறது. யாரை சீண்ட முடியும்? நீ அதிமுக காரனை சீண்ட முடியாது. அப்ப யாரை சீண்டுறது? திரும்பி திரும்பி போய் பாஜக காரன் மேல பாயிருது. சரியா? அப்போ அந்த பாஜக காரங்க மேல பாயும்பொழுது அவங்க திரும்பி அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலை வரும். இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். இப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து வன்னியரசு அவர்களுக்கு விசில் அடிக்கிறதுக்காக ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இங்க இவருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னாலே இவங்க கூப்பிடுறாங்கனாலே இவங்க ஆளுங்களோட தான் போறாங்க. அது கூட்டிட்டு போறதுதான். அவங்க ஆளுங்களை கூட்டு வந்துடுறாங்க. வன்னியரசு ஒரு 30 பேரை கூட்டு வந்துருவாரு. எஸ்ஜி சூர்யா போயிருக்காரு இல்லையா? அவர் இப்ப இளைஞர் அணி தலைவரா இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு எத்த காமிக்கணும் இல்லையா? அவர் வந்து அவருடைய ஆளுங்களை கூட்டு போயிடுவார். இப்ப ரெண்டு பக்கமும் உட்காந்துருப்பாங்க. இவங்க என்னன்னா உயின்னு இவங்க, அவங்க உயின்னு இந்த பக்கம் அவங்க, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, உண்மையில் ஒரு இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள், இதை கலந்துரையாடல்கள் தான் சொல்லணும். சரியா? இதை வந்து எப்படின்னா அவங்க கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல உண்மையிலேயே இந்த கருத்துக்களை சொல்வதை கேட்பதற்காக பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அங்க வாய்ப்பு இருக்குமானா இருக்காது. இந்த கும்பல் போய் உட்காந்துரும், ஆக்குபை பண்ணிடுவாங்க. இவங்க உட்கார்ந்துட்டு இவங்க என்னன்னா அடுத்த ஆளை பேச விடாம பண்றது, அடுத்த ஆளை ஏதாவது ஒண்ணு பிரச்சனை கொடுக்கறது, நோன்றது. இல்ல நேத்து வந்து வன்னியரசு அவர்கள் தான் வம்பிழுத்தாருன்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது எஸ்ஜி சூர்யா அவர்கள் பதவி ஏதோ மெரிட்ல வந்துட்ட அப்படி இப்படின்னு ஏதோ அவர் ஏதோ ஒன்று வந்துட்டாரு. எஸ்ஜி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய குடும்பமே வந்து பாரம்பரியம் மிக்க ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி கொண்ட ஒரு குடும்பம். சரியா? அவருடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய தியாகங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி வந்த குடும்பம் தான் எஸ்ஜி சூர்யாவோட குடும்பம். இன்னும் அதை வந்து எந்த இடத்துலையும் அவர் மறுத்ததும் கிடையாது, அவர் மறைத்ததும் கிடையாது. சரியா? எஸ்ஜி சூர்யாவுக்கு திறமையானவரா இல்லையா அந்த வாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அவருடைய குடும்பம் அப்படியான ஒரு பாரம்பரியத்திலேருந்து வரக்கூடிய குடும்பம். அவங்க அந்த கொள்கைக்கு தான் நிற்பாங்க. அந்த கொள்கைக்கு நிற்கிறோமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்க. அதை ஆமோதிக்கிறோமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள். நீ யார் நடுவில்? ரைட்டு. நீ ஒரு கொள்கைக்காக நிற்கிற. இப்போ வன்னியரசோ திருமாவளவனோ விசிகாவோ அவங்க ஒரு கொள்கைக்காக நீங்கள் நிற்கிறீங்க. சரியா? இதை உங்களுடைய உரிமை அது, இதை நாம் மதிக்க வேண்டும். சரியா? இதை ஆமோதிக்க வேண்டியது மக்கள். அவங்க ஆமோதிக்கிற பட்சத்தில் நான் யார் சொல்கிறதுக்கு? நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? சரியா? அதே தான் பாஜகவுக்கும் பொருந்தும்ல, எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இல்லையா? ஆனால் வன்னியரசு அதை செய்ய மறுக்கிறார். இவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக என்கிற கட்சியை வந்து மட்டுமே தனித்து காண்பித்து, இதை காண்பித்து மட்டுமே தன்னுடைய இருப்பை நம்ம வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தொங்கு சதையா மாறிட்டாங்க. நீ திமுகவுடைய தொங்கு சதையா மாறிட்ட. இன்றைக்கு யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு?
திமுகவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சரியா? இன்னைக்கு என்ன பாஜகவோட ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு? இங்க திமுகவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திமுகவோட ஆட்சியில தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அதை பத்திலாம் பேசுறத விட்டுவிட்டான். பாஜக உள்ள வந்துடும் சனாதனம். நீ என்ன சனாதனம் வினாதனம்னு பேசுறது? என் நம்பிக்கையை பத்தி பேசுறதுக்கு நீ யார்? என் நம்பிக்கை என்பது என்னுடையது, சரியா? உன் நம்பிக்கை உன்னுடையது. நீ யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம், நான் யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம், இருக்கா இல்லையா? அப்படின்னும் பொழுது சட்டத்தை யார் மீறினாலும், நான் மீறினாலும் தண்டிக்கப்பட வேண்டும், நீ மீறினாலும் தண்டிக்கப்பட வேண்டும். எல்லாமே தெளிவா இருக்கு. அப்படின்னும் பொழுது திரும்ப திரும்ப எதுக்கு வந்து என்ன செய்யன்ற? இல்ல அவங்க கிட்டே ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குது இல்ல பிரதர். என்னன்னா பாருங்க, இப்ப முப்பாட்டன் முருகன் சொல்றது கூட பாத்தீங்கன்னா சனாதனம் என்னும் வழுக்குப்பாறையில் தான் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசுறாரு. ஆனா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு திடீர்னு எலெக்ஷன் டைம்ல வந்துச்சுன்னா போயிட்டு அது பூசை பண்றது, மாலை போடுறது எல்லாமே பண்ணி. நீங்க கோவிலுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க. அப்புறம் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்? அதுதான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் எனக்கு கேள்வி வருது. ஏன்னா என் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறதுக்கு நீ யார்? சனாதனம் என்பது நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வழிமுறை, என்னுடைய வாழ்க்கை முறை. நீ யார் அதை குறை சொல்வதற்கு? நீ யார் அதை கேள்வி கேட்பதற்கு? ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சாதி ஆணவ படுகொலைக்கு காரணமே சனாதனம் அப்படின்னா, அப்ப சாதி ஆணவ படுகொலைக்கு காரணம் வந்து சனாதனம் என்றால், காரணமா இருக்க வேண்டிய இந்த அரசை என்ன சொல்லுது நீ? தடுக்க வேண்டிய சனாதனம் என்பது கொள்கை, அரசு என்பது அதிகாரம் கொண்டிருக்கிறது. கொள்கை என்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? ஆனால் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? இந்த சாதி ரீதியான பிளவை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து நம்ம யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், நீ இதுக்கு பதில் சொல்லுங்க. சனாதனம் என்பது சித்தாந்தம், வாழ்க்கை முறை, வாழ்வியல், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிறான்னு கூட வச்சுப்போம். என்னுடைய கேள்வி, சனாதனம் என்பது கொள்கை, வாழ்க்கை முறை, வாழ்வியல், இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அரசு என்பது அதிகாரம் படைத்ததா இல்லையா? செயல் அடிப்படையிலானது. அதிகாரம் படைத்ததா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இந்த அரசு ஏன் செயல்படவில்லை நீ கேள்வி கேட்கறது உனக்கு துப்பு இல்லையா? உனக்கு வக்கு இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு போற ஒரு குடும்பம், நாங்கள் எங்களுடைய அந்த மகனுடைய, அது அவங்க என்னங்க பெற்று வளர்த்துருக்காங்க, எவ்வளோ வலி வேதனை இருக்கும் அவங்களுக்கு. பெற்று வளர்த்துருக்காங்க, அது மார்ச்சுவரியில் போய் அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்கிறது எந்த குடும்பமாவது விரும்புமா? புரியுது. எந்த குடும்பமும் விரும்பாதுங்க. ஆனால் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெக்கம் இல்லாமல் அங்கே போறியே, எதுக்கு போற நீ? அவங்க அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? திருமாவளவன் எவ்வளவு நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள் அவர் கண்ணில் தெரிஞ்சுது. எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எங்களை காப்பாற்ற அவர் வருவார். அவர் வந்து பாராளுமன்றத்தில் போய் என்னுடைய விஷயத்தை அங்கே குரல் கொடுப்பார்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீ கட்ட பஞ்சாயத்துக்கு போறியே, ஸ்டாலின் அனுப்பினாருன்னு கட்ட பஞ்சாயத்துக்கு போறியே, வெக்கமா இல்லை உனக்கு? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. சரி, அந்த நிகழ்வுக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட இல்லை, நான் கேட்குறேன், இந்த நிகழ்வுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், நீ என்னையா சாதி சமத்துவத்தை தூக்கி நிறுத்திட்டீங்க? அரச கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. திரும்ப திரும்ப சனாதனம் கினாதனம் வந்து மணியாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே போய் அங்கே கேளுங்கய்யா. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன பிடுங்கி கொண்டிருக்கிறாய்ன்னு கேளு. ஏன் ஸ்டாலின் இது வரைக்கும் அறிக்கையை விடலைன்னு கேளு. கேட்க முடியுமா உன்னால? உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல, கனிமொழி அவன் உதயநிதி போகாம இருக்கான். ஸ்டாலின் ஏன் வாயை திறக்கல? ஏன் வாயை திறக்கலன்னு கேளு. கேட்க முடியுமா உன்னால? கேட்க முடியாது இல்லை. அவன் சொன்னான்னு அங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறியே, கொடுக்குற செக்கை வாங்கிக்க, பாடியை திரும்பி வாங்கிக்கோங்க. இது சொல்கிறதுக்கு போகிறதுக்கா நீயா? இதுக்கு 6 சீட்டு உனக்கு. அப்போ உன்னை என்ன சொல்கிறது? இந்த சாதியை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதியை தவிர்த்து வேற யார் நீ? சரி, ஓகே, இந்த மீடியா பாலிடிக்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம என்னன்னா 30 நிமிஷத்துக்கு பக்கம் அந்த நிகழ்ச்சி வந்து தடைப்பட்டிருக்கு. பயங்கரமாக சேர்கள் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. இதில் பாருங்க, பார்வையாளராகவும் ஒரு சிலர் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் வெளியே பதுங்குற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அசூயையா இருக்குங்க இந்த மீடியா கலாச்சாரத்தை பார்க்கும்போது. ஏன்னா இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய டிஆர்பியில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இவங்க பண்ண தப்புக்கு மீடியாவை குறை சொல்றது நியாயமான ஒருத்தர் மேலோட்டமா கேட்பாங்கல்ல. இவங்க அனுமதிக்கிறாங்க, அதை விரும்புறாங்க, அவங்க விரும்புறாங்க, அனுமதிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த விஷுவல் ஷாட்லாம் எப்படி வெளில வருது, எதுக்கு அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்றத பார்க்கணும்னா மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுறோம். இந்த இடத்துல நான் கேட்குறேன், நீங்கள் நிறைய மீடியாவுக்கு போயிருக்கீங்க, நிறைய டிபேட்டில் கலந்துட்டு இருக்கீங்க, நேஷ்னல் மீடியா வரைக்கும் நேர்லேயே கூட போயிட்டு நிறைய ஷோஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க.
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ஷூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா மாறுபட்ட ஆட்கள்லாம் வருவாங்க. அப்போ அதை வந்து ஸ்பைசி ஆகணுன்றதுக்காக வரக்கூடிய கெஸ்ட்ஸ் கிட்ட அந்த நிறுவனம் சார்பில் எதனா சொல்லுவாங்களா, முதலே தயார் பஞ்சாயத்து கிளப்பி விடுவாங்களா? நான் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நேஷனல் மீடியாவில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மும்பையில் போயிட்டு ரிப்பப்ளிக் டிவியில் அர்ணவ் கோஸ்வாமியோடய நான் வந்து ஷோவில் கலந்துருக்கேன். நான் சொல்கிறேன், இது வந்து என்னென்னா தயாரப்படுத்திடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க முன்ன மாதிரி கிடையாது. அதாவது நான் சொல்கிறது 1940களில் 30களில் 50களில் இருந்த அந்த ஊடகத்துடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் தேசப்பற்றை கொண்டு போய் நிலைநாட்டணும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும். இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா அது கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா நான் டிஆர்பி எப்படி கொண்டு வர போகிறேன், காம்படிஷன் தந்தி எப்படி வரப்போகுது, புதிய தலைமுறை அதை பண்ணிட்டான், தந்தி அப்போ வேறு ஏதாவது பண்ணோம்ல, நியூஸ் 18 அதை பண்ணிட்டான், நான் ஏதாவது பண்ணோம்ல. அவங்க ஓனர்லாம் பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஓனர் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஓனர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஓனருக்கு இதை விட நிறைய தந்தி ஓனர் நிறைய இருக்கும், பல இது இருக்குங்க. நான் சொல்றது சேனலுக்கு தலைமையில் இருக்கிறவங்க சேனலுக்கு ஒரு முக்கியத்துவம் வரணுன்றது இவங்க காமிக்கணும்ல. ஓகே, எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் ஒர்த்துன்னு நான் காமிக்கணும்ல, அதுக்காக பண்ணக்கூடியது தான் இது. சரியா? அது என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது. இந்த பரபரப்பை ஏற்படுத்தி நீங்கள் சேனலை அப்படியே சுத்தலில் வச்சிருப்பது. ஏன்னா அதை வைத்து தான் இவர்கள் பிழைத்தார்கள். இது தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சேனலை நம்பி ஒரு 100 குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த 100 குடும்பங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சேனலை சுத்தலில் வைக்கணும். சுத்தலில் வைக்கணும்னா என்ன, டெய்லி ஒரு பரபரப்பை கொண்டு வா, இல்லை பரபரப்பை உண்டாக்கு. செய்தி இருந்தால் செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர், செய்தி இல்லைன்னா நீ செய்தியை உருவாக்கு. இதுதான் மீடியாவுடைய மேண்டேட். இப்படி தான் மீடியாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. காலையில் உட்காருவோம் எல்லாம், சொல்லுங்களா அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிருங்க. சிச்சுவேஷன் ரூமில் உட்காருவோம், என்னென்ன இது பண்ணலாம், என்ன இருக்குங்க இன்றைக்கி, என்னங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது, இன்றைக்கி எதுவுமே விஷயமே இல்லை, என்ன பண்ணலாம், நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நடக்குது தான் இதெல்லாம், எவ்வளோதான் அங்கே உட்காந்து நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எப்படி 7 மணிலேருந்து 10 மணி, என்ன ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டெலிவிஷன் பார்ப்பாங்க, ப்ரைம் டைம். சரியா? இந்த 7லேருந்து 10 மணிக்குள்ளே நாம் என்ன டிஆர்பி எப்படி கொண்டு வரோம், எத்தனை பேரை நம்ம சேனல், அவ்வளோதான். இதுதான் முக்கியம். சரியா? இதில் வந்து நெறியாளர்னு உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படிலாம் பேசுறதுலாம் நான் அனுமதிக்க மாட்டேன், நீ இப்படிலாம் பேசுனா அனுமதிக்க மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் எது தெரியுமா, நீ இப்படி பேசு. நான் ஒரு லைவ் பார்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு சண்டை வந்துருச்சுங்க டிபேட்ல. அப்ப அந்த நெறியாளர் என்ன பண்றாரு, ஐயோ சார் 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 அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்த விரல் மட்டும் பாத்தீங்கன்னா 1 செகண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷன் பண்றாரு. கேமராமேன்ட்ட கட் பண்ணிராத அப்படின்னு. கட் பண்ண கூடாது, ஏன்னா அதை வச்சுதான் நீ குழப்ப ஓட்டியாகும். ஆமா ஆமா, சரியா? ஏன்னா இந்த சுவாரஸ்யம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நானும் நீங்களும் உட்காந்துருக்கோம், வெளில சத்தம் கேட்குது, கொசு கேட்குது, என்ன திரும்பி பார்க்க. இது நம்மளுடைய மக்களுடைய அடிப்படை குணம். சரியா? ரோட்ல ஒரு சண்டை நடக்குது, அதை போய் வேடிக்கை பார்க்கறது. சரியா? பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, அதை எட்டி பார்க்கறது. பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது எட்டி பார்க்கறது இருக்கு இல்லையா, அந்த அந்த மைண்ட் செட் தான் இந்த மாதிரியான சண்டைகளை எல்லாம் பார்க்கக்கூடியது. இந்த தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் பார்க்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட ஷோ அது வேற லெவல். அது எப்படி அது எவ்வளோ பெரிய இதுவாகுது. இதுக்கு முன்னாடி இவங்க நடிகை லக்ஷ்மி அவங்க பண்ணிட்டாங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு. அது இல்லை லக்ஷ்மி, ஆமாம். அதுக்கு முன்னாடி வேற ஒன்று நியூஸ் ரீடர் ஒருத்தங்க, இல்லைங்க, நடிகை பழம்பெரும் நடிகை லக்ஷ்மி அவங்க ஒன்று, அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. என்னன்னா வடசென்னையிலேருந்து கூட்டு வருவாங்க. இந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரம் கூட கிடையாது, பொருளாதார ரீதியில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள். இவங்களுக்கு வந்து 15,000 20,000 கொடுத்து கூட்டு வந்து மாமியார் மருமகள் அல்லது அந்த வீட்டுக்காரன் மனைவி அவங்க அஃபேர் இப்படின்னு. சி யூ ஆர் ட்ரைங் டு மேக் மணி அவுட் ஆஃப் பணம். எதை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிஆர்பி எதை வச்சு பண்ணணும்? இன்னொரு குடும்பத்தோடைய பணம் இல்லாதவர்களுடைய குடும்பத்துக்கு நீ 25,000 ரூபாவோ 30,000 ரூபாய் கொடுத்து அவங்களுடைய வீட்டு பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி எந்த லட்சாதிபதியும் கோடீஸ்வரன் அங்கே போய் உட்காரது இல்லை. ஆமாம், யாரும் தீர்ப்பு சொல்லுங்க, பஞ்சாயத்து யாரும் உட்காந்ததுலேயே. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டு நிரம்பி வழியுது. அவ்வளோ பஞ்சாயத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
சரியா? எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? தனுஷையும் ஐஸ்வர்யாவும் உட்கார வச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்துவாங்களா? உங்க 2 பேருக்கும் என்னம்மா பிரச்சனை? நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க. யார் என்னன்னா விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு 30,000 40,000 கொடுத்து உன் பிரச்சனையை கொண்டு வா. ஷூட்டுக்கு முன்னாடியே அதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அதுல பண்ணுங்கன்னு அதுல சொல்லுவாங்களா? அந்த கள்ளக்காதலோ அல்லது அந்த திருமணம் புரியுது. கடந்த இதுவோ அதையெல்லாம் அதை ஜோக் மெட்டீரியலாக கொண்டு போய் ட்ரோல் ஆக்கி இந்த இந்த முகங்களை எல்லாம் ட்ரோல் ஃபேஸஸ் ஆக்கி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஏண்டா அவ்வளோ சுத்தமானவங்களா நீங்கள்? உங்கள் வீட்டு படுக்கை அறையெல்லாம் அப்படியே ரொம்ப சுத்தமான இடங்களாடா? எதர் கெட்ட வார்த்தை பேசணும், அழுவணும், இல்லைன்னா அடிக்கணும். அதுதான் இதெல்லாம் நடக்கும் பொழுது அதையெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறீங்களே, அவங்களுக்கு தெரியாது பாவம். அவங்க முகங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் கேட்குறேன், அவ்வளவு சுத்தமானவங்களடா நீங்கள்? உங்கள் வீடுகளில் அவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களாடா? உங்களுடைய படுக்கை அறைக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னாக்க எவ்வளோ அசிங்கம் இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாதா? அப்படியே நியூஸ்க்குள்ள போவோம், நியூஸ் மீடியாக்குள்ள போவோம். நியூஸ் மீடியாலையும் அதே இங்க இப்போ 4-5 மாற்று கருத்து கொண்ட பயங்கரமா வெறித்தனமா ஒருத்தர் மோதிக்குள்ள மாதிரியான ஆட்கள் ஒரே அரங்கத்துக்குள்ள வராங்க. கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்து ஆசுவாசப்படுத்தி அவங்களுக்கு என்ன வர இருக்கிறது இதெல்லாமே இருக்கும். சண்டைகள் பல நேரங்கள்ல நடக்குது இல்ல. இது எல்லாமே ஆர்கானிக் சண்டையா அல்லது சில நேரங்களில் ஷோ ஹிட் ஆக்குறதுக்காக அந்த நிகழ்ச்சியை சார்ந்தவங்களே வந்து சண்டை போடுங்கன்னு கேட்கற சண்டை? ஷோ ஹிட் ஆகிறதுக்காக அப்படின்றத விட ஷோவில் பார்ட்டிசிபெண்ட்டாக வராங்க இல்லையா, அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்கள எப்படி முன்னிலைப்படுத்துறது? இப்போ வன்னியரசன் மக்களுக்காக உழைத்து வன்னியரசன்ற மாதிரி யாரு? இப்போ சேனலுக்கும் கெஸ்ட்டுக்கும் வின் சிச்சுவேஷன் மாதிரி இது. சிம்பிளாக கேட்குறேன், வன்னியரசு யார்? விசி கவின் துணை பொதுச் செயலாளர். நீ இந்த இந்த பிற்பட்ட மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? கேட்டா சொல்லுவார் நிறைய. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் பண்ணல. இல்ல அப்ப வன்னியரசு என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஊர்ல கவுண்ட்லாம் சண்டை எழு. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வன்னியரசு யாருன்னா கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி. கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி சரியா? மற்றபடி வேற என்ன வன்னியரசு? ஹூ இஸ் வன்னியரசு? நீ என்ன விளிம்பு நிலை மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாரும் வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு யாரையாவது திட்டணும், அதை வைத்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். இது ஒரு வியாதியாயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு இது வியாதியாயிடுச்சு. என்னன்னா திட்டு வாங்குறது கூட ரெடி. திட்டு வாங்கு இல்ல திட்டு, இது ரெண்டையும் பண்ணி நீ முன்னிலைப்படுத்திக்க. நீ மக்களுக்காக எதையுமே செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு அரசியல் பிரமுகர்னு சொல்லலாம் அல்லது வந்து ஒரு ஆபாச பேச்சாளர் வாட் எவர், கொஞ்ச நாளாக அவர் லைம் லைட்லேயே இல்லைங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாராம், வேற ஒருத்தர் எதிர் சித்தாந்தத்தில் அல்லது எதிர் தரப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி திட்டியாச்சும் ஒரு வீடியோ போடுங்க, என்னை பற்றி வண்டியாக திட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாக எல்லாம் கேள்வி. இப்படிலாம் நடக்குமா? நிறைய நடக்குங்க. எனக்கே நடந்திருக்கு. எங்கிட்டே கூப்பிட்டு சொல்லுவாங்க, திமுக இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் என்னையே கூப்பிட்டு என்னை திட்டுங்க, அப்பதாங்க எங்க தலைமை எங்களை பார்க்கும். இதுல இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய இந்த இந்த ஹைனாக்கள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த காசு கொடுத்து வைக்கக்கூடிய ஏவல் நாயகள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு ஆக்டிவா இருங்க. நீங்க ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு எல்லாம் குழப்பம் ஓடும். ஏன்னா உங்களை கவுண்டர் பண்றதுக்கு எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஓகே சரியா? நீ என்னத்த கவுண்டர் பண்றது? மீடியா வேர்ல்டு கம்ப்ளீட்லி அது நீங்க நினைக்கிற, நீங்க பார்க்கக்கூடிய, நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய மீடியா என்பதும் உள்ளே நடக்கக்கூடியது என்பதும் வேற வேற. எனக்கே நிறைய புரிஞ்சிருச்சுங்க இங்க வந்ததுக்கு அப்புறம். நிறைய ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. இது வேற, நீங்க பாக்குறது வேற. சூப்பர்ஃபிஷியலா நடக்கக்கூடியது வேற, பின்னால நடக்கக்கூடியது வேற. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த தந்தி டிவி நடத்துறாங்க அப்படின்னா இவங்க வேணும்னே இந்த பிரச்சனை நடக்கணும்னே பண்றது. அப்படியே அசோக வர்ஷினி டென்ஷனா, சாரி நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன். என்னத்தை நீங்க அனுமதிக்காம இருக்கிறது? நீங்க விரும்பிதானே இது நடக்குது, நீங்க விரும்பிதானமா நடக்குது இது. ஏன்னா உங்க டிவியோட டிஆர்பி உங்களுக்கு முக்கியம். ஷோ கொஞ்சம் சப்பையா போயிட்டு அசோக வர்ஷினியுடைய growthக்காக இங்க தந்தி டிவி இயங்குதா, இல்ல தந்தி டிவியோடைய வளர்ச்சிக்காக அசோக வர்ஷினி தேவைப்படுகிறாரா என்றால் தந்தி டிவியோட வளர்ச்சிக்காக அசோக வர்ஷினி தேவைப்படுகிறார். சரியா? உதாரணத்துக்காக தான் இவங்க சொல்றீங்க இல்லையா? சகோதரி அசோக வர்ஷினியா இருக்கட்டும் இல்ல ஹரிஹரனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடித்த நபர்கள். அது வேற விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, நான் ரொம்ப மதிக்கிறேன் அவங்கள, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா என்ன நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க?
யாரா இருந்தாலும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டிஆர்பி. சரி டிஆர்பி இல்லைன்னா சேனல் ஓடாது. சேனல் ஓடனா உன்னையே வச்சிருக்கணும். சரி இப்ப டிபேட் ஷோலாம் கொஞ்சம் சப்பையா போயிட்டு இருக்குது. ஒரு 1/4 மணி நேரமா அப்படியே போயிட்டு இருக்குதுன்னா இப்படி தொடைக்கு தட்டுவாங்களாமே எதையாச்சும் பண்ணியா அப்படின்னு. டேபிள தட்டுவாங்க. ஓகே. டேபிள தட்டுவாங்க. ஏத்து ஸ்ருதி ஏத்து. ஏன் நீ சும்மா உட்காந்துருக்க? அப்புறம் எதுக்குங்க கூப்பிடுறாங்க? 4 பேர் சண்டை போட்டா தானே 4 பேர் வந்து கும்பல் காக்கும். எரிஞ்சா தானே கலக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. எவன் இங்க கருத்து கேட்கறதுக்கு வந்திருக்கான்? கருத்து கேட்கறதுக்கு எவனா உட்காந்துருக்கானா? இப்ப நானே ஒண்ணும் இல்ல. நானே ஒரு வீடியோ போடுறேன். என்னுடைய இடமலம்ல இவ்வளோ புக்கு இதெல்லாம் படிச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதி ஒரு வீடியோ போடுறேனே, ஒரு 2000 பேர் பார்ப்பாங்க. 3000 பேர் பார்ப்பான். சரியா? இதுவே நான் அவருடன் தொடர்பு, இந்த தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்றும் இல்லை. உதாரணத்திற்கு ஸ்டாலினுடைய ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலின் இருக்கக்கூடிய விவகாரம் குறித்து யார் ஹாஸ்பிட்டலில் எப்படி அட்மிட் பண்ணாங்க, எங்கே என்ன அவருக்கு நடந்துக்கிட்டு அது மற்ற மீடியா எதுவுமே பேசல. அது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பார்க்குறோம். அதுலேயும் ஏற்றி நான் சொல்கிறேன், இவங்க துர்கா ஸ்டாலின் அவன் இதன் ஜோசியெல்லாம் நிறைய பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஜோசியம் சம்மந்தப்பட்ட சொன்னால் இன்னும் நிறைய பேர் பார்க்குறான். இதில் நிறைய என்கொயரி வேறு. சார் நீங்கள் ஜோசியெல்லாம் பார்ப்பீங்களா? தனிப்பட்ட முறையிலையா நீங்கள் ஜோசியெல்லாம் பார்ப்பீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு. என்னன்னா இங்கே ஜோதிடம் என்பது அதுவும் ஒரு 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 கலை. அதை நான் முழுமையாக மதிக்கிறேன். சரியா? பட் அது சார்ந்த விஷயத்தையும் நான் உள்வாங்குறேன். அதையும் பேசுகிறேன், இதையும் பேசுகிறேன். ஆனால் சுவாரஸ்யமாக பேசு. மயில்வான் ரங்கநாதன் தான் நீங்கள் இட்டாவார், சுசித்ரா தான் நீங்கள் இட்டாவாங்க. எதுக்கு? இவங்க எல்லாரும் ஊர்வம்பு பேசுவாங்க. ஊர்வம்பு இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பிரச்சனை அசோகவாசினிட்ட இல்லை, கன்சியூமர்ஸ் கிட்டே இருக்குது பிரச்சனை. இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் தனியாக அதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பித்து 1ஆம் ஆண்டு வெற்றி விழாலாம் நடத்திட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆமாங்க. ஊர்வம்பு பேசி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் அடிச்சு விடலாம். யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? சரி, ரைட்டு. இது இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் வந்து சரி செய்யப்படணும்னா வேணா இந்த மாதிரியான மக்கள் மேடை சரி செய்ய முடியாது. எப்படி சரி செய்வீங்க? தனியா வந்து கெஸ்ட்டுங்க மட்டும் பேசிட்டு போக வேண்டியதுதான். ஆனா அந்த வைப் இருக்காதுன்ற சரி செய்யவே முடியாதுங்க. நீங்க சரி செய்யவே முடியாது. என்னன்னா இதையும் கடந்து மக்கள் சிந்திக்கிறார்கள் அப்படின்ற எண்ணோட்டம் வரும்பொழுது அவங்களே சரியாகும். அதனால இந்த கூத்துக்கள்லாம் நடக்கதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க. இப்போ ஒரு 4 ப்ரோக்ராம் அது ஓடலைன்னு வைங்களேன், அவங்க அடுத்த கான்செப்டுக்கு போயிடுவாங்க. சரியா? இப்போ இந்த 4 ப்ரோக்ராம் ஓடாத வரைக்கும் தான் அடுத்த கான்செப்ட் போக முடியும். மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் இந்த சுவாரஸ்யங்களுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வம்பு, காசிப். அப்போ அது இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கும். சரி, ரைட்டு. மீடியா உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து இது ஏற்கனவே அவங்க கணிச்ச விஷயமா இருந்திருக்கலாம். உங்களுடைய அனுபவம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.